வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம தீபாவளிக்கான ஸ்பெஷல் ரெசிபியாக மோத்திச்சூர் லட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், அருமையான பக்குவத்தில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இது மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கிட்டோம். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவில் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சலிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும், கட்டி விழாத வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது தோசை மாவு பதத்துக்கு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கடலை மாவு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதனால் இதில் 3 கப் அளவில் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை. அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஆகி கொதிச்சா போதும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவில் அதே ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா 3/4 பாகத்துக்கு ஹீட்டாக இருக்கணும். நம்ம பூந்தி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கணும். இப்போ மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு இது மாதிரி சில்வர் ஃபாயில் பேக்கிங் கப்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்காக போய் நம்ம அதுக்கு கரண்டி தேடணுன்னா கிடைக்காது. இதில் வந்து நல்லா இது மாதிரி ஒரு ஊசி எடுத்து அதில் இது மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி, இப்போ இது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம். இது ஈஸியான மெத்தட் இது. இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஊற்றிடலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் பொரியறதெல்லாம் அடக்கணுன்னு எடுத்துடலாம். ரொம்பவும் விட்டோம்னா நமக்கு காரா பூந்தி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை சர்க்கரை பாவில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகை. இப்போ நம்ம சர்க்கரை பாகை லேசாக சுட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளரி விதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வேணாலும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ஊறி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நல்லா சர்க்கரை பாகில் ஊறி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நல்லா இது மாதிரி ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இந்த எம்மியான இந்த ரெசிபியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள்.